ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம நண்டு இடியல் ரசம் எப்படி செய்ய வீடியோல பார்க்க போறோம். நண்டுல இடிச்சு நல்ல சாறு எடுத்து சுத்தமான முறையில் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செய்ய போறோம். இன்னைக்கு அட்டகாசமா இருக்கும் போது இப்போ நண்டு இடியல் ரசம் எப்படி செய்யணும் பார்க்கலாம். கடல் நண்டு ரசத்தை செய்ய போறோம். நீங்க 1 கிலோ செஞ்சீங்கன்னா அதை அப்படியே 3 டிவைட் பண்ணிக்கங்க. கிராமங்கள்ல வயல் நண்டுல இந்த ரசத்தை செய்வாங்க. ஆனா எங்களுக்கு வயல் நண்டு கிடைக்காத கடல் நண்டு ரசத்தை செய்யறோம். நீங்களும் உங்க பகுதிகளில் கிடைக்கிற நண்டுகளை பயன்படுத்திக்கங்க. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல நண்டை மஞ்சள் உப்பு போட்டு 10 தடவை நல்லா அலசி உடம்பு தனியா கால் தனியா எடுத்து வச்சுக்கணும். இப்போ உடம்பு மட்டும் உரல்ல போட்டு நல்லா இடிச்சு கூலா எடுத்து வச்சுக்கலாம். நண்டு கால்களை இடிக்க வேணாம். ஒரு நம்ம சாரை நல்லா வடிகட்டலைன்னா நண்டு காலில் இருக்கிற முள்ளு நமக்கு பிரச்சனை தர வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நண்டை இடிக்கிறத பார்க்கறதுக்கு உங்களுக்கு அருவருப்பா தெரியலாம். ஆனால் நம்ம நல்லா நண்டை அலசி உடற்பகுதியை மட்டும் தான் நம்ம இடிக்கிறோம். நம்ம சமைச்சா எப்படி நண்டு சாறு குழம்புல இறங்குமோ அதே மாதிரி நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா நண்டு சாரும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இடிச்சு அதோட சாரை பிழிஞ்சு எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கப்புறம் செய்யறத தொடர்ந்து பாருங்க. நம்ம இடிச்ச நண்டுல கொஞ்சமா தண்ணி ஊற்றி கலக்கி வடிகட்டி சாரை மட்டும் எடுத்துக்கலாம். இன்னொரு தடவை இதே மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நண்டு சாறு ரெடி. இப்போ நண்டு ரசத்தை செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. பாத்திரத்தை வச்சுக்கலாம். அலையாத்தையும் மறைச்சிக்கலாட்டினா சுத்தமான நல்லெண்ணெய் 150 ml. நண்டு நமக்கு சூட்டை ஏற்படுத்தும். அதனால நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது சூட்டு தன்மையை நல்லெண்ணெய் எடுத்துரும். நீங்களும் நாங்கள் பயன்படுத்துகிற அலையாத்தினை வாங்கணும் விரும்புனீங்கன்னா கீழே தர வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் டெலிவரி சார்ஜ் இல்லாமல் ஃப்ரீ டோர் டெலிவரி செய்வார். என்ன சூடாயிருச்சு? இப்போ பெரிய வெங்காயம் 600 கிராம் லைட்டாக வதங்கினா போதும். வதங்கும் போது பட்டக்கரை மிளகா பொடி 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதோட சிறிதளவு உப்பு. வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 150 கிராம், கீரி வச்ச 6 பச்சை மிளகா. பச்சை வாசம் போக வதக்கிக்கலாம். டயட்ல இருக்கிறவங்க இன்னும் சீக்கிரமா உங்க உடம்பை ஹெல்த்தியா குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நண்டு சூப்பை செஞ்சு சாப்பிடுங்க. கொழுப்பு சூப்புல குறைவா புரதம் அதிகமா இருக்கிறனால உங்கள் உடல் எடை சீக்கிரம் குறையும், எலும்புகளை நல்லா வலுப்பெறும். குழந்தைகிட்ட வயசுக்கேற்ற வளர்ச்சி இல்லைன்னா அந்த வளர்ச்சிக்கு இந்த நண்டு சூப்பு ரொம்ப உதவும். அதனால உங்க குழந்தைங்களுக்கு இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இப்போ வாங்க நம்ம அடுத்தடுத்து என்னென்னு பார்க்கலாம். இப்போ நண்டு கால்களை மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறுங்க. இப்போ இதுலயே தக்காளி 300 கிராம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கறி மசாலா 30 கிராம், ஜீரகத்தூள் 30 கிராம், மஞ்சத்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் இதுங்களை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாம் ஓரளவு வதங்கினதும் தண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் 4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறோம். நல்லா கொதிக்கட்டும். சூப்பில் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 1 கிலோ நண்டுக்கு 1 to 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு எந்த அளவு சூப்பு தேவைப்படுதோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. ஃபைனலாக அதுக்கேற்றாப்புல உப்பு மிளகுத்தூளை கூட்டிக்கங்க. சூப்பு அட்டகாசமாக இருக்கும். சூப்பு கொதிக்குது. இப்போ நம்ம இடிச்ச நண்டு சாறை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பு நல்லா கொதிச்சதும் கடைசியாக மிளகுத்தூள் மல்லித்தூள் ஊற்றி சும்மா சுட குடிச்சோம்னா அடடா சுவையான நண்டு இடியல் ரசம் ரெடி. நண்டு ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மிளகுத்தூள் 30 கிராம் சேர்த்துக்கலாம். ஒரு கொதிக்கட்டும். அவ்வளோதான், கடைசியாக மல்லித்தூளை தூவி இறக்கிடலாம். நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நம்ம டேஸ்ட். நண்டு ரசம் அருமையான டேஸ்ட்ல இருந்துச்சு. மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம இதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த கூட சந்திப்போம். பாய்.